அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026 வருடத்தில் வரக்கூடிய மகாவீரர் ஜெயந்தி குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மகாவீரர் தன்னுடைய 42வது வயதில் ஞானம் பெற்றிருக்காரு. ஞானம் பெற்ற பிறகுதான் மகாவீரர்னு தன்னுடைய பெயரை மாற்றியிருக்காரு. சமண மதத்தை பரப்புவதற்காக பயணங்கள் நிறையா செஞ்சிருக்காரு. இவரது சொற்பொழிவுகள் எளிமையாக இருக்கக்கூடிய இவரது சொற்பொழிவை கேட்க மக்கள் கூட்டமாக வந்திருக்காங்க. இவருடைய காலத்தில் தான் சமண சமய கருத்துக்கள் இந்தியா முழுமைக்குமே பரவி இருக்கு. உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுங்கிறத இவர் லட்சியமாக கொண்டிருக்காரு. இதை மக்கள்கிட்ட போதிக்கவும் செய்திருக்காரு. மகாவீரரை பின்பற்றியவங்க ஜெயினர் அல்லது சமணர்னு அழைக்கப்படுறாங்க. மகாவீரரோட போதனைகள் தன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல்னு இருக்கு. இவருடைய பிறந்த தினம் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026 வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மகாவீரர் ஜெயந்தி. மார்ச் 31 பங்குனி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மகாவீரர் ஜெயந்தி. இந்த மகாவீரர் ஜெயந்தி நன்னாளில் அவருடைய கருத்துக்களை பின்பற்றுவோம். மகாவீரர் ஜெயந்தி குறித்த உங்களது அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.